கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என உண்மையை மூடி மறைத்து பாஜக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காரல் மார்க்சின் 143வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூர் கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் உள்ள காரல் மார்க்ஸ் சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கொடுத்துள்ள போர் காரணமாக உலகின் பல நாடுகள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும், இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் மக்கள் பல்வேறு விதமான பாதிப்பை சந்தித்து வருவதாகவும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டு நெருக்கடியை மத்திய அரசு மூடி மறைக்கிறதே தவிர அதை போக்க எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை என்றார். போரையை உடனடியாக நிறுத்த இந்தியா தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றும், நாளை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுவதுமாக பங்கேற்கும் என கூறினார். வீரியமாக செயல்பட சபதமேற்போம். மார்க்சின் சிலையின் அருகிலிருந்து உறுதியேற்போம். ஆதியே ஒடுக்குமுறைக்கிறாங்க, சுரண்டலுக்கு எதிராக போராடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அருமை தோழர் மார்க்சிய பேராசான் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இரண்டு செய்திகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர் கூறியிருந்த மிகச் சரியான ஒரு வாசகம், உலகத் தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு எதுவுமில்லை கைவிலங்குகளை தவிர, அடைவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்னார். இந்தியாவையும் அப்படிப்பட்ட பொன்னுலகமாக சமைப்பதற்கு இந்த தினத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் உறுதியேற்கிறோம். அதே போல பல தத்துவ ஞானிகள் உலகத்தை வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை மாற்றுவது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்பதை கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அதை மாற்றுவதற்கான ஒரு தத்துவத்தையும் இந்த உலகத்திற்கு அவர் அளித்திருக்கிறார். அந்த பாதையிலே வர்க்க போராட்டத்தின் மூலமாக இந்தியாவையும் அனைத்து மக்களும் வளமாக வாழுகிற ஒரு சமூகமாக மாற்றி அமைப்பதற்கான போராட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணியிலே இன்றைக்கு சிபிஎம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. இந்திய சூழலில் வர்க்க போராட்டத்தின் ஒரு முனை என்பது வர்க்க சுரண்டலுக்கு எதிராகவும், மற்றொரு முனை என்பது சாதிய பாலினம் உட்பட சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவுமான போராட்டங்களை ஒன்றிணைத்துத்தான் இந்தியாவை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையோடு சிபிஎம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைக்கு உலகமே நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல், குறிப்பாக புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனுடைய வைர வரிகள் உயிர் பெற்று உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்ஸை நாம் நினைவு கூறுகிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அயோக்கியத்தனமாக ஈரான் மீதும் மேற்காசியாவின் ஒட்டுமொத்த பகுதியின் மீதும் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அராஜகமான தாக்குதலை உலகமெங்கும் கண்டனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். மார்க்ஸ் அவர்கள் போரை பற்றி சொல்லி இருக்கிறார். போர் என்பது முதலாளித்துவம் வளங்களை கைப்பற்றவும் புதிய சந்தைகளை உருவாக்கவும் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம்தான் போர் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அடிப்படையில் இந்த போர் மக்கள் முரண்பாடுகளை கவனிக்காமல் திசை திருப்பப்படுவதற்கான ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது என்கிற தெளிவான கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே வாழ்வுரிமைக்கான போராட்டம், ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், அமைதிக்கான போராட்டம் அனைத்தையும் இந்திய சூழலில் இணைத்து நடத்துவோம். உலகில் எங்கு போர் நடந்தாலும் அதை எதிர்க்கிற முதல் குரல் கம்யூனிஸ்டுகளுடைய குரலாக இருக்கும் என்று மார்க்ஸ் அவர்களுடைய இந்த நினைவு தினத்தில் நாங்கள் உறுதியேற்கிறோம், சபதமேற்கிறோம்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கிற யுத்தத்தின் காரணமாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் கடுமையான நெருக்கடிக்கு மனிதகுலம் உள்ளாகியிருக்கிறது. இந்தியாவிலேயும் இன்றைக்கு எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் பலவிதமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நெருக்கடியை மூடி மறைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்களே தவிர நெருக்கடிக்கு தீர்வு காணுவதற்கான எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால்தான் நாளைய தினம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த யுத்தம் என்பது உடனடியாக நிறுத்தப்படுவதற்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி நாளை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக பங்கேற்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே எந்த விதமான கேஸ் தட்டுப்பாடும் இல்லை என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேஸ் சிலிண்டரை பதிவு செய்வதற்கான அந்த தொலைபேசி அநேகமாக இந்திய நாடு முழுவதும் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த விதமான சவுண்டுமே வரமாட்டேங்குது. அதில் எந்த நிறுவனங்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டாலும் அது முற்றிலும் தொலைபேசி இணைப்பு என்பது செயலிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது தான் இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை மூடி மறைத்து எல்லாம் நன்றாக இருக்கிறது என்கிற பொய் பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் அறிவுகள் விடுத்திருக்கிறோம். ஆகவே நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீ கேட்குறது இல்லை, ஏற்கனவே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்று தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான தயாரிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சியினரும் அந்த பணியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் அவரவர்களுடைய மாவட்டத்திற்கு சென்று இந்த ஆர்ப்பாட்ட பணிகளில் ஈடுபட வேண்டி இருப்பதனால் இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறதுனால அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கு திமுக தரப்பில் சொல்லப்பட்டதா சொல்றது. நம்ம ஏற்கனவே கேட்ட தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் நம்ம கேட்க இருந்தோம். இப்போ தொகுதிகளை குறைக்க சொல்றதுனால அது எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகமாக இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வருது. சற்று நேரத்துக்கு முன்பு பேசின இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் 6 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு தொகுதி குறைச்சிக்கங்கன்னு சொல்லி திமுக தரப்பில் அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துனதா சொல்கிறாங்க. அவ்வாறு 5 தான் எண்ணிக்கை அப்படி இறுதி செய்யப்பட்டால் அப்போ உங்களுடைய முடிவு என்னவாகும்? அப்படி ஒரு முடிவு வந்தால் அப்போது நிச்சயமாக எங்களுடைய மாநில குழு கூடி உரிய முடிவை எடுப்போம். ஏனென்றால் இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதியை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். கட்சியினுடைய நலன் என்பதும் எங்களுக்கு முக்கியம். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம்.